சென்னை மாநகராட்சியில் சொத்து வரியை 6% உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றம். அதிமுக மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சிகளும் கடும் எதிர்ப்பு. நாமக்கல்லில் சினிமா பாணியில் நடந்த என்கவுண்டர். கேரள ஏடிஎம்களில் கொள்ளையடித்த பணத்துடன் கண்டெய்னர் லாரியில் வந்த கும்பலை பிடித்த தமிழக காவல்துறை. நாமக்கல் அருகே மடக்கி பிடிக்கப்பட்ட கண்டெய்னர் லாரியிலிருந்து 67 லட்சம் ரூபாய் பறிமுதல். அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக தமிழ்நாடு வந்தது கேரள காவல்துறை. என்கவுண்டர் சம்பவங்களின் பின்னணி ஒரே மாதிரியாக உள்ளதால் தீவிரமாக விசாரிக்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து. இயற்கை விவசாயத்துக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற மூதாட்டி பாப்பம்மாள் காலமானார். உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 108வது வயதில் இயற்கை எய்தினார். பாப்பம்மாளின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி இரங்கல் பதிவு. தனது இறுதி மூச்சு வரையில் சுறுசுறுப்பாக வயலில் இறங்கி வேளாண் பணிகளை செய்தவர் என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழார். மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே வாக்குவாதம். கூட்ட அரங்கை விட்டு வெளிவந்த பின்னரும் ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றதால் சலசலப்பு. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்ட விவகாரத்தில் 5வது முறையாக பேச்சுவார்த்தை தோல்வி. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடவுளுடன் விளையாடுகிறார். ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா குற்றச்சாட்டு. எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்ல, பயம் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். நீங்க எந்த போட்டோ வேணாலும் பாருங்க, எந்த போட்டோ பார்த்தாலும் ஷூஸ். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல். ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் அவரது மகள் உயிரிழந்ததாக தகவல்.